ஹாய், நான் ரதிப்ரியா பேசுகிறேன். இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஸ்டூடெண்ட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ், தென் இது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் கொண்டு வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். தென் வந்து இந்த படத்தில் வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணி நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். ஸோ அதுவே வந்து ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். தென் இந்த இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படம் வந்து நான் நினச்சி கூட பார்த்தது இளையராஜா சார் மியூசிக்கில் நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோமோ அப்படிலாம் நான் அன்எக்ஸ்பெக்டட் ஒன். ஸோ ஐ ரியலி ஹாப்பி. நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து ரியல் ஸ்டூடெண்ட்டு இந்த படத்தில் ரியல் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தென் உங்களோட பிளெஸிங் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும். தேங்க்யூ. நாள் ஓகே. ஷூட்டிங் வந்து ரெட் ஹில்ஸ் மேக்னா காலேஜ்னு சொல்லிட்டு அங்கே போச்சு. அங்கே வந்து எல்லாம் ஒரு 7-8 மெம்பர்ஸ், கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாம் வந்து பண்ணோம். ரொம்ப விறுவிறுன்னு போச்சு ஷூட்டிங்கு. அங்கேருந்து இங்கேருந்து அங்கே அப்படி போச்சு. அங்கே நிறையா கிரவுண்டு ஃப்ரீ இதெல்லாம் இருக்கும், கிரேஸ் எல்லாம் இருக்கும். அங்கே தான் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி வந்து கிளாஸ் ரூம் சீனு இதெல்லாம் எடுத்தோம். பூமிகா மேமோட, KS ரவிக்குமார் சாரோட, தென் யோகி பாபு சாரோட பண்ணது எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தென் எல்லாம் ஜாலியாக பழகினோம். இந்த படத்துலேயே நான் வந்து ரொம்ப ஜாலியாக பழகினது ஒரு ஆக்ட்ரஸ் கூட, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் கூட தான். ஸோ எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் இந்த படத்தை. இந்த கதையும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் கேட்டோம். என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் இந்த படம் பண்ணோம். என் கூட வந்து ஒரு நான் 7னா ஒரு 6-7-8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்டாக பண்ணவங்க வந்து இலக்கியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக அவங்க தான் வருவாங்க என் கூட. அவங்க தான் ஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. யோகி பாபு சாரோட ஒரு சீன் பண்ணும்போது அவங்க தான் என் கூட ஃப்ரெண்டாக வந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து நிறைய சீன் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக அப்படி தான் வந்து பழகினோம். ஸோ ரியலாகவும் நாங்கள் ஃப்ரெண்டாக பழகணும், தென் ரீலாகவும் நாங்கள் ஃப்ரெண்டாக பழகணும். சாங் வந்து 3 சாங்கு. கோரியோகிராஃப் பண்ணது வந்து டயானான்னு சொல்லிட்டு அவங்க கோரியோகிராஃப் பண்ணாங்க. ஸ்டெப்ஸு வந்து டஃப்பும் கிடையாது, ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஸ்டெப்பு. தென் வந்து சிம்பிள் சொல்ல முடியாது, அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஸ்டெப். அது ரொம்ப சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணாங்க. இவங்க இப்படி ஆடணும், இப்படி பண்ணணும்னு டே அண்ட் நைட்டு ஷார்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதுவே வந்து அவங்க பண்ண கோரியோகிராஃப் வந்து இந்த 3 சாங்கும் வந்து ஹிட் ஆகும் கண்டிப்பாக அவங்க பண்ணது. ஸ்கூல் பசங்க இருக்கு, கீழே கிளாமராக ஒரு கோர்ஸ் இருக்கு, ஏதோ வந்து தவறான பசங்க பள்ளியில் போகிறோம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு மீன் பண்ணி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்றப்போ வந்து டைரக்டர் கதை நரேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சொன்னார், உங்களுக்கு ஏற்றுக்கிட்டீங்களா? அது வந்து ஒரு கதை நரேட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆச்சு. எப்படின்னா இந்த இடத்துல கோஸ்ட் வரும், அந்த இடத்துல வந்து காமெடி வரும், அப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அப்படி கதை சொன்னார் எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இது வந்து இப்படி தான், இந்த சீன் வந்து இப்படி தான் எடுக்கணும். நடிக்கும் போது கூட எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. எந்த டேக்கும் நாங்கள் அவ்வளோவா வாங்கலை. நடிக்கும் போது வந்து இவர் அப்பா அந்த நேரத்தில் அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தென் நடிக்கும் போதும் வந்து அவ்வளோ டேக்கும் எடுக்கல, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. பேர் வந்து பாய்ஸில் கேட்குறீங்களா? பாய்ஸில் பேர் அவ்வளோவா இல்லை, எல்லாரும் சேர்ந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பாய்ஸ் ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்த்து தியேட்டரில் எங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் எல்லோரும் வணக்கம். நான் இலக்கியா, இவங்க என்னோட அக்கா சைன்யா. இந்த மூவியில் நான் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோட மூவி நேமும் இலக்கியா தான், கேரக்டர் நேமும் தான் இலக்கியா தான். ஸ்கூல் ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட். ஆமாம். டைரக்டர் வந்து கதை சொல்லும் போது எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? என்னால் பண்ண முடியும், எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? பண்ண முடியும்னா இவளுக்கான ஒரு தனி கேரக்டர் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கான தனி கேரக்டர் எழுதும் போது அவர் அப்படி சொல்லி தான் எழுதியிருந்தாரு. ஸோ இவளுக்காகனா ஒரு பிளாக் அப்படின்னா ஒரு கருப்பான பொண்ணு க்ரீம் போட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. நான் அவர் கதை சொல்லும் போதே எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. எல்லாரும் என் கேரக்டரை பார்த்து நிறைய பேர் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு கதை கேட்டீங்க. கூட நடிச்ச பசங்க அப்படின்னு நடிக்க போகும்போது இது வந்து ஆர்ஆர் படம்ல எப்படி சொல்லுங்க, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கு. அது எல்லாரும் ஒரு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணணும்,
எந்த டேக்கும் இதாகக்கூடாது, டேக் நிறைய எடுக்கக்கூடாது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நீங்க சின்ன பசங்க அந்த இடத்துல ஒரு பயம் ஒரு எப்படி பண்ணீங்க பயமா? பயமாலாம் இல்லை. ஸோ நார்மலாக தான் போச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப ஜாலியாக போவோம். அது இப்போ ஸ்கூல் உங்க கூட இருந்த பசங்கள்லாம் யார் ஃப்ரெண்ட்ஷிப் படத்து மூலமா யார் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க? படத்துல யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. யாருக்குமே எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதான் இது கூட இருந்த டோட்டலாக இவ்வளோ பசங்க இருக்காங்க. அதில் எனக்கு இந்த பொண்ணு தான் எனக்கு புதுசாக படத்துக்குன்னு வந்தவங்க ஆடிஷனுக்கு இவங்களை பிடிக்கும். இவங்க கூட நான் லக்ஷிதா, தீபிகா, ஓகே. அவங்களுக்கு என்ன டிப்ஸ் நீங்கள் எதுவும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்களா? டிப்ஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ டைலாக்ஸ் பேசும்போது சில டைலாக்ஸ் நம்மளுக்கு வராது. அது மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். அந்த டிப்ஸ் அது நல்லா இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டைம் இதை முதல் பண்ணுவாங்க. ஆமாம், இவளுக்கு முதல் படம். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய மூவி பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் தான் அவங்க சொல்லி கொடுத்தீங்க. என்ன டிப்ஸ் கொடுத்தீங்க? டிப்ஸ் என்று சொல்ல கிடையாது. நிறைய இடத்துல எனக்கு வராது. சில டைலாக்ஸ்னால எப்படி சொல்லணும், பட் எப்படி ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது ஒரு மாதிரி நர்வஸா இருந்துச்சு. எப்படிடா ஃபர்ஸ்ட் டே பார்த்து இருக்கும், ஃபேஸ் பண்ணணும் எப்படி அப்படி லைட் வச்சு கேமரா எப்படி அது ஸ்பேஸ் பண்ணணும். எல்லாமே குரு அக்கா தான். அது இல்லாமல் சாங்ஸ் எதுவும் இருக்கா படம்? ஆமா, 2 சாங்ஸ் 3 சாங் இருக்கு. கோரியோகிராஃப் மாஸ்டர் வந்து அவங்க பேரு டயானா. முன்னாடியே உங்களுக்கு கிளாஸ் வச்சிருந்தாங்களா இல்லை ஸ்பாட்ல தான் வந்து சொல்லி? இல்ல முன்னாடி ரிஹர்சல் இருந்துச்சு. படம் வந்து எங்க ரெடில்ஸ்ல பண்ணாங்களா? ஆமா, மேகனா காலேஜ்ல பண்ணாங்க, திருவள்ளூர். ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா? கம்ஃபர்ட்டபிளா பண்ணிருக்காங்க. எல்லாமே கம்ஃபர்ட்டபிளா தான் ரொம்ப இருந்துச்சு. ஹாப்பியா நீங்களும் புதுசு யோகி பேர் கூட நடிச்ச பாத்தீங்கன்னா பூமிகா மேடம், யோகி பாபு சார் இவங்களும் கூட பண்ணிருப்பாங்க. என்ன எப்படி இருந்தது? யோகி பாபு சார் கூட பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாரு. அதுவே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் எதுவுமே கிடையாது. கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் ஒரே ஸ்பாட்ல பார்க்க முடியாது. பேசணும். எல்லாரும் கூட ஷார்ட்லாம் இருந்துச்சு. படம் வந்து எப்படி என்ன கதை கதைலாம் சொல்லக்கூடாது. படம் வந்து போய் பார்த்துக்கோ. இது ஒரு நல்ல ஒரு சோஷியலுக்கு ஒரு எல்லாருக்குமே சோஷியல் மெசேஜா இருக்கும். பார்த்த போஸ்டர் பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நியூ இயர் வருதுல்ல, பசங்களுக்கு என்ன சொல்லி நீங்க எப்படி இருந்தாலுமே அது ஓகே தான். நான் இப்படி இருக்கேன், அவங்க நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படி இல்லாம நம்ம எப்படி இருக்குமோ அதான் நம்மளுக்கு ஓகே. இன்னொருத்தவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்ம நல்லா இன்னொருத்தவங்க அழகா இருக்காங்க, நம்ம இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுவே உங்களுக்கு ஒரு அழகு. ஸ்கூல் படத்துல நாங்களும் நடிச்சிருக்கோம். சொல்லு 2 பேரும் சொல்லலாம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ஸ்கூல் படத்துல நாங்க 2 பேருமே நடிச்சிருக்கோம். சோ தியேட்டருக்கு படம் வருது, எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்கணும். ஓகே, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. நாங்க 2 பேருமே சிஸ்டர், சிப்லிங் தான். இவங்க அக்கா, நான் தங்கச்சி. படத்துல அக்கா தங்கச்சி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி, ஸ்கூல் கிளாஸ்மேட் அந்த மாதிரி. ஹாய், மை நேம் இஸ் அபிஜிதி. இந்த ஸ்கூல் மூவியில் என்னோட கேரக்டர் பேர் வந்து வந்தனா. எனக்கு வந்து பிரதீப் பண்ணாதான் ஆக்சுவலி ஃப்ரெண்டா. நான் வந்து பேயா பண்ணனால அவங்க தான் என் ஃப்ரெண்டாக பண்ணாங்க. நான் அவ்வளோ பேய்க்கு பயப்பட மாட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோ டெரிஃபிக்காக இல்லை, நல்லா இருந்துச்சு ஸ்டோரி. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட் எப்பவுமே ஃபன்னாக தான் இருக்கும். நைட் ஷூட்லாம் செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அது இன்னும் ஃபன்னாக இருந்துச்சு. அவர் மூவியில் எப்படி ஃபன்னியாக பண்ணுறாரோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்பில் அதோட சூப்பராகவே பண்ணார். ஆமாம், அவர் எப்பயுமே பிரேக்கில் வெளில வரும்போது எப்பயுமே கலாய்ப்பார். பூமிகா மேம் ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்டாக பேசுவாங்க. அவங்க ஆக்சுவலி ரொம்ப கேரிங்கான பர்சன். கேஎஸ் ரவிக்குமார் கொஞ்சம் சீரியஸாக இருந்தாலும் அவரும் நல்ல பர்சன். ஆமாம், 3 சாங்ஸ் இருக்கு. ஒரு எல்லா சாங்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம்.
மியூசிக் வந்து இளையராஜா சார். கோரியோகிராஃப் யார் பண்ணுவாங்க? கோரியோகிராஃப் வந்து டயானா மாஸ்டர். எப்படி டஃப்பாக இருக்கா இல்லை ஈஸியாக? இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே. அது இல்லாமல் வந்து படம் முடிஞ்சு வரும்போது ஃபீல் பண்ணுங்க, ஐயோ படம் முடிஞ்சிச்சு மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. டீமை ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மிஸ் பண்ணுறது தான். திருப்பி அந்த செட்டுக்கு போக முடியாது, திருப்பி அந்த ஃபன் இருக்காதுன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் படம் முடிஞ்சு அதை பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. இப்போ மறுபடியும் இங்கே எல்லாருமே ஒன்றா இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி எல்லாரும் மீட் பண்ணுறது தான். படம் வந்து உங்களுக்கு ஓரளவு கதை சொல்லி பண்ணும்போது படத்தில் ஏதாவது உங்களுக்கு வந்து கஷ்டமான விஷயம் சில டேக் வாங்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சில ரொம்ப எமோஷ்னலான சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது வந்து 2-3 டேக் எடுத்துச்சு. பட் இருந்தாலும் அது நல்லா வரணும்னா நம்ம டேக் எடுத்து தான் ஆகணும். ஸோ டேரக்டர் ஹாஸ்பிட்டல் மாதிரி நல்லாவே பண்ணோம். ஸோ ஸ்கூல் மூவி வந்து தேட்டர் ரிலீஸ் ஆக போது எல்லாரும் கண்டிப்பாக போய் தேட்டர்ஸில் பாருங்கள். ஹலோ, என்னோட பேர் ரெபேக்கா. நான் ஸ்கூல் மூவி பண்ணிகிட்ருக்கேன். அது நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். நான் டைரக்டர் வந்து கதை சொன்னார், எப்படி ஆர்ஆர் படம் அது சொல்லும்போது பயமா இல்லையா? அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் சொன்னார் கதை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி? ஜாலியாக தான் போச்சு. ஏதோ இதெல்லாம் இல்லை, ஜாலியாக போச்சு. அம்மா பெரிய ஜாலியாக ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார் இவங்களாம் இருந்தாங்க, ஏதோ டிப்ஸ் கொடுத்தாரு நடிக்க. அவர் ஜாலியாக தான் பேசினார். ஏதோ ஒன்று இது பண்ணல, டிப்ஸ் நிறைய கொடுத்தாரு. ஏதோ டேக்லாம் வரும்போது ஏதோ கோவப்பட்டாரா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜாலியாக தான் ஆமாம், ஜாலியாக தான் போச்சு. பூமிகா மேடம் கேஸ் வரைக்கும் பார்த்தாங்க. அவங்களாம் ஒரு என்கிட்ட பேசவே இல்லை, சும்மா அவங்களோட கேரக்டர் மட்டும் பண்ணாங்க. படத்துக்கு வந்து எத்தனை சாங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? என்ன சாங்? சாங் எத்தனை சாங்? 2 சாங் கொடுத்துருக்காங்க. யார் கோரியோகிராஃப் பண்ணாங்க? கோரியோகிராஃபர் வந்து இவங்க மாஸ்டர் பேர் வந்து தெரியலையே. பண்ணிக்கிறேன். அது எப்படி கோரியோகிராஃப் பண்ணும்போது டான்ஸ் எப்படி டஃப்பாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக பண்ணிக்கிறீங்க? ஈஸி தான், கொஞ்சம் டஃப்பு, கொஞ்சம் ஈஸி. அப்புறம் வந்து பசங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்காங்க, யார் உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க? எனக்கு க்ளோஸ் ஆக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க இன்னும் வரல. படத்தோட கதை வந்து கேட்டீங்கன்னா ஆர்ஆர் கதை அப்படின்றப்ப நடிக்கும் போது ஏதோ த்ரில்லிங்காக பயமா இருந்தது? அவ்வளோ இல்லை. நான் படம் பார்ப்பேன், ஆனால் பட் அப்படிலாம் இல்லை. அவ்வளோ அந்த பயலாம் இல்லை. படம் முடிஞ்சு இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ பசங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சிட்டாங்க. படத்தை ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது எதுவும் ஃபீல் பண்ணி ஐயோ இன்னொரு படம் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் தான் பார்க்க முடியும், அப்படியே ட்ரைலர் பார்க்க தான் முடியும் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிக்கல கம்யூனிகேஷன் அப்பப்போ கான்டாக்ட் ஃபோன் பண்ணி பேசுவோம், மெசேஜ் பண்ணிப்போம், அவ்வளோதான். கேட்டுருப்பீங்க நம்ம நடிச்ச சீன் எப்படி வருமா அப்படியே கொஞ்சம் இது பயந்துட்டு தான் இருக்கிறேன். எப்படி இருக்கப்போ தெரியல, ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து கொஞ்சம் பயம் இருக்கு. யாருக்குமே கிடைக்காத கிஃப்ட் என்னன்னா இளையராஜா சார் உங்களுக்கு மியூசிக். ஆமாம், கேட்கும்போது எப்படி ஆச்சு? ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் கூட சாங் எதுவும் ஃபோனில் ரிங்டோன் வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. சாங் எதுவும் அடிக்கடி கேட்குறீங்களா நம்ம சாங் தான் அப்படின்னு? இல்லை, இன்னும் எங்களுக்கு இன்னும் இது பண்ணுவேன். அப்போ அந்த டான்ஸ் ஆடும்போது அவ்வளோதான், இன்னும் ரிலீஸ் பண்ணதான் எங்களுக்கு கேட்க முடியுமே, போட்டு காமிச்சதோ அவ்வளோதான். அது இல்லாமல் டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட எதுவும் எத்தனை டேக் போச்சு எதுவும் கோவப்பட்டாரா? ஜாலியாக ஷூட்டிங் செம்ம ஜாலியாக போச்சு. டேரக்டர் ஏதோ திட்டல, ஏதோ கோவப்படல. எல்லாம் சின்ன பசங்க சேட்டை பண்ணீங்களா டைரக்டர்? கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், சிரிச்சுட்டே இருந்தோம், அவ்வளோதான். ஓகே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆனது ரொம்ப டீப்பாக யார் ஆனாங்க? மனிஷா, பிரியா, அப்புறம் அவ்வளோதான். ஸ்கூல் மூவி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, தேட்டரில் போய் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுங்க. ஹலோ, என் பேர் லக்ஷிதா. நான் ஸ்கூல் மூவி பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ, என் பேர் லக்ஷிதா. நான் ஸ்கூல் மூவி பண்ணிகிட்ருக்கேன். டைரக்டர் வந்து கதை இல்லையா? அப்படிலாம் இல்லை. டேரக்டர் ஆக்சுவலி எல்லாமே ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக பேசுவார். ரொம்ப கேரிங்காக எங்கள் கூட அப்படியே டேரக்டர் மாதிரியே இல்லாமல் எங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. இது ஆக்சுவலி மூவி ஷூட் பண்ண மாதிரியே இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஃபன்னாக இருந்துட்டு போன மாதிரி தான் இருந்தது. அவரும் எங்களோட குட்டி பசங்களாம் சேர்ந்து எங்களோட ஜாலியாக தான் இருந்தார். ரொம்ப கிண்டல் பண்ணி ஜாலியாக ஃபன்னாக, அவர் பெரிய ஆக்டர்ன்ற மாதிரியே பிஹேவ் பண்ணாமல் எங்களோட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக பேசினார். என்ன டிப்ஸ் எதுவும் கொடுத்தாரு நடிக்கிறதுக்கு? ஜாலியாக இருங்க, எல்லாமே வரும்னாரு. டேக் வாங்கும்போது எதுவும் சொல்ல கோவப்பட்டாரா இல்லை டிப்ஸ் எதுவும் கொடுத்தாரு அப்படி நடிகை? இல்லை, கோவெல்லாம் படல. அவர் தான் ஜாலியாக ஏதாவது ஒரு சீனில் எல்லாமே சர்க்காஸ்டிக்காக ஃபன்னாக அவரோட பெரிய ஆக்டர்ன்ற மாதிரியே பண்ணாமல் எங்களோட ஜாலியாக எங்களோட நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். அது இல்லாமல் பூமிகா மேடம் கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் இருக்காங்க. பூமிகா மேம் ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலி ஒரு சீனில் வந்து எனக்கும் அவங்களுக்கு இன்னொரு அக்காவுக்கு இருக்கும்போது என் ஷர்ட்டில் வந்து ரொம்ப ஸ்வெட்டாக இருந்தது. அப்போ வந்து எனக்கு ஸ்வெட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க என்னை உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்க. ஆக்சுவலி டோட்டலாக 3 சாங்ஸ் இருக்குது. அதில் 2 சாங்ஸ்லையுமே எனக்கு வந்து நிறைய பாட்டு கொடுத்து நல்லா எடுத்திருக்காங்க.
டயானா மேம் ரொம்ப ஸ்வீட்டாக ஜாலியாக இருந்தாங்க. அவங்களும் ரிஹர்சல்லாம் போயிட்டு ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. ஸ்டெப்ஸ் எல்லாம் டஃப்பாக இருந்ததா, ஈஸியாக பண்ணிட்டீங்களா? டஃப் தான், ஆனால் எல்லாமே ஈஸியாக பண்ணி மாஸ் பண்ணணும். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லா பசங்களா இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யார் உங்களுக்கு டீப்பா கிடைச்சா? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், யாருமே அது இதுன்னு இல்லை. எல்லாருமே எல்லாரு கூடயும் ஒழுங்கா அழகாக ஜாலியாக எல்லாருமே பேசினாங்க. அவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாமே ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். இல்ல இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, இது அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருப்பாங்கல்ல மூவில. படத்தில் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு சரண்யா அக்கா ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, அபி க்ளோஸாக இருந்தாங்க, தீப்தி, பிரியா எல்லாருமே ஆக்சுவலி. படம் முடிஞ்சு போகும்போது ஃபீல் பண்ணுவீங்க? ஆமாம், முடிஞ்சிடுச்சு, டக்குன்னு போயிடுச்சு, டக்குன்னு முடிஞ்சிடுச்சு, டக்குன்னு போனதும் தெரியல வந்ததும் தெரியல. மூவி ஷூட் பண்ண மாதிரியே இல்லை, அப்படியே ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாரும் மீட் பண்ணோம். நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு டேரக்டர் சார் அடிக்கடி போய் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஷூட்டிங் வந்து மேகனா காலேஜில் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணியிருந்தாங்க. இளையராஜா சார், அவரை போய் பார்த்துருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட்டாக ஜாலியாக எங்களோட பேசினாரு. இப்போ அவர் தான் லெஜண்ட் இதில். அதில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது. என்ன சாங்னா கண்மணி அன்போடு நல்லா இருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் அது இன்னும் ட்ரெண்டாக இருக்கு. நல்ல சாங். ஸ்கூல் படம் தியேட்டரில் வருது, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.